தப்பா செயல்பட்டான். ஆனா வட மாநிலங்கள் சரியா செயல்படல. அதனால மக்கள் தொகை அழிவு பரப்பளவிலையோ அவங்க வந்து மறுசீர் போனா கூடுதலான தொகுதி வருது. நாங்க மத்திய அரசு சொன்னதை ஃபாலோ பண்ணதுல எங்களுக்கு தண்டனையா இல்லைங்கண்ணா. மக்கள் தொகை அடிப்படையிலே வராது என்று சொல்லிய பிறகு திமுக அரசு சொல்லக்கூடிய வாதம் எங்க வருதுங்கண்ணா? மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது என்று சொல்லிய பிறகு திமுக சொல்லக்கூடிய காரணத்துல என்ன நியாயம் இருக்குங்கண்ணா? நாம் இன்னைக்கு 1971 மக்கள் தொகை அடிப்படையில் வைத்த 39 எம்பிக்களை பேசுறோம். 543 அதே விகிதாச்சார அடிப்படையில் உயர்வு இருக்கும் என்று சொல்லும் பொழுது திமுக சொல்லுகின்ற அந்த காரணமே தவறு தானே. இன்னைக்கு திமுக இங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க. எத்தனை குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. நான் வரமாட்டேன், எனக்கு இதை விட இன்னொரு பிரச்சனை நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கவனம் இங்கே திசை திருப்ப விட மாட்டேன் என்று ஆம் ஆத்மி கட்சி வந்திருக்கிறாங்க. ஏன் இதே திமுக வடக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்களை எத்தனை முறை தவறா பேசியிருக்கிறாங்க? அதையெல்லாம் வந்திருக்கக்கூடியவர்கள் கேட்டுட்டு போவாங்களா? பஞ்சாபினுடைய முதலமைச்சர் கேட்டுட்டு போகணும், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கேட்டுட்டு போகணும், அவங்களும் வந்திருக்கிறாங்க கேட்டுட்டு போகணும். அதனால் இவர்கள் வந்து இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று, ஏன் நேற்று முன்தினம் கூட ஒரு அமைச்சர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி வட இந்தியாவில் பன்னிக்குட்டி போடுற மாதிரி போடுறாங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நியாயமா? இதெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுடைய வெளிப்பாடா இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம்? அதனால் வெறும் ஏமாற்று வேலை, பித்தலாட்டு வேலை மட்டும் செய்து இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்.